அடுத்ததாக துலாம் ராசி. ஸோ இருக்கிறதுல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசின்னு நினைக்கிறேன். 9ஆம் இடத்துல குரு இருக்கார். அங்கிருந்து ஜென்மத்தை 5ஆம் பார்வையா பாக்குறார். அதுவும் அவர் 7ஆம் பார்வை, அவரோட 9ஆம் பார்வை 7ஆம் இடத்துலயும் இருக்கிறதுனால சோ சுத்தி வளைச்சி குரு பார்வை எங்க போனாலும் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் துலாம் ராசிக்காரர்கள். இல்ல, துலாம் ராசி பொதுவாவே கடந்த 2 வருஷமா ஏண்டாப்பா பொழுது விடியுதுன்னு இருக்கும், பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படாப்பா பொழுது போகும்னு இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நொந்து போனவங்க துலாம் ராசிக்காரர்கள். ஜென்ரலி ஒரு கிரகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையே ஒரு வருஷம் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தா அடுத்த வருஷம் நமக்கு கண்டிப்பாக நல்லது கொடுக்கணும். அது லா ஆஃப் நேச்சர் அது. ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணிருச்சுன்னா, போன வருஷம்லாம் சனியும் சரியில்லை, ராகுவும் சரியில்லை, கேதுவும் சரியில்லை, குருவும் சரியில்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி எல்லாருமே ஒரு திணறி போன ஒரு காலம்னு சொல்லலாம். அதிலிருந்து வெளிவந்து இப்போ 9ஆம் இடத்திற்கு குரு வரார். லாபத்தில் உங்களுக்கு கேது, 5ல் உங்களுக்கு ராகு, அண்ட் 6ல் சனி பகவான். ஸோ இந்த 6ல் சனி பகவான் ஏற்கனவே வந்தாச்சு. அவர் திருக்கணிதப்படி வந்துட்டார். யாரெல்லாம் வாக்கியப்படி இருக்கீங்களோ அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த கேது பகவான் லாபத்தில் வந்தது உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃபு. ஏன்னா இவ்வளோ நாளும் ஒரு 12ஆம் இடத்துல இருந்து தூக்கத்தையே கொடுக்கல, படுத்தா தூக்கம் வராது. இதுக்கு மேலே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதியான ஒரு பீரியடுன்னு சொல்லலாம். இது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்க, டெய்லி நான் டயாலிசிஸ் கூப்பிட்டு போகிறேன், டெய்லி எனக்கு அவங்க ஐசியூலேயே இருக்காங்கன்னு இப்படி பல மன உளைச்சலில் இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கண்டிப்பாக கொடுப்பார் குரு பகவான். அவர் பாக்கியத்துக்கு வரார். பாக்கியத்துக்கு வந்த கையோட தெய்வ அனுகூலங்கள் நிறைந்ததுன்னு சொல்லலாம். இந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் நமக்கு இவ்வளோ நாளாக உங்களுக்கு எவ்வளோ விதமான கடன் பிரச்சனைகள் இருந்ததோ அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியை குரு பகவான் கொடுப்பார். ஸோ இந்த 5ஆம் இடத்தில் போய் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய பூர்வ புண்ணிய பலங்கள், இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன பரிகாரம் 2 வருஷமாக செஞ்சுருக்கீங்களோ, எந்த ஜோசியர் எது சொன்னாலும் போய் செஞ்சேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எத்த தின்னா பித்தந்தளியோன்னு இருப்போம். ஸோ அதுக்கெல்லாம் பலன் இப்போ இந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வரும்போது கண்டிப்பாக கொடுப்பார். அப்போது என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வருதோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட சண்டைகள் எல்லாம் முடியும். இதனால் வரைக்கும் நான் உயில் எழுதலை, என் பசங்க இவ்வளோ நாள் சண்டை போட்டாங்க, நான் உயில் எப்படி எழுதுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு வழி கண்டிப்பாக பிறக்கும். ஸோ சொத்து வச்சுருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, சொத்து இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை. அதனால் 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வரும்போது நிறைய தெய்வ அனுகூலங்களை கொடுப்பார். ஸோ இந்த அடுத்த 1 வருட காலம் இல்லை 18 மாதம் இந்த ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சிக்கெல்லாம் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி, ஸோ 2 நாள் வச்சுக்கோங்க. வருஷத்தில் 2 தடவை குலதெய்வ ஆலயம் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வேறு எந்த விதமான பரிகாரமும் இந்த வருஷம் நீங்கள் பண்ண வேண்டாம்.